வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் மதுரை வருகை குறித்த அறிவிப்பு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்குள் குறிப்பிடத்தக்க கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக பாஜக மாநில செய்தித் தொடர்பாளர் ANS பிரசாத் வியாழக்கிழமை தெரிவித்தார். இந்த வருகை தமிழ்நாட்டில் ஆளும் கூட்டணி கட்சிகளிடையே ஒரு அமைதியின்மை அலையை உருவாக்கியுள்ளது என்று பிரசாத் கூறினார். ஏப்ரல் 11 அன்று ஷாவின் கடைசி தமிழக வருகையின் போது பாஜக மற்றும் அதிமுக இடையேயான கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததன் மூலம் அவர் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்ததை பிரசாத் நினைவு கூர்ந்தார். இந்த முறையும் மதுரையில் ஷாவின் இருப்பு குறிப்பிடத்தக்க அரசியல் முன்னேற்றங்களால் குறிக்கப்படும் என்று அவர் சூசகமாக கூறினார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான உத்திகள் குறித்து பாஜக நிர்வாகிகளுக்கு அமித்ஷா முக்கியமான வழிகாட்டுதலை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். இந்த வருகை மாநிலத்தில் வலுவான இடத்தை பெறுவதற்கான பாஜகவின் சாலை வரைபடத்தை வடிவமைப்பதில் ஒரு ஆயத்த நடவடிக்கையாக கருதப்படுகிறது. பிரசாத்தின் கூற்றுப்படி ஷாவின் வருகை வெறும் சடங்கு மட்டுமல்ல, திமுக மற்றும் அதன் கூட்டாளிகளை அவர்களின் சொந்த மைதானத்தில் சவால் செய்வதற்கான ஒரு பெரிய உத்தியின் ஒரு பகுதியாகும். மத்திய அமைச்சரின் தந்திரோபாய அணுகுமுறை ஆளும் கூட்டணிக்கு ஒரு சக்தி வாய்ந்த அடியை ஏற்படுத்தும் என்று அவர் பரிந்துரைத்தார். மேலும் அமித் ஷாவின் மதுரை வருகை தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையாக அமையும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அடுத்த பெரிய தேர்தலுக்கு முன்னதாக இந்த நிகழ்வு மாநில அரசியல் இயக்கத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் பிரசாத் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.